சலாம் டு எவ்ரிவன். இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. 2020 வந்து ஒரு வழியாக நம்ம வந்து பாஸ் அவுட் பண்ணிட்டோம் தான் இந்த மாதிரி சொல்லணும். ஸோ 2021 வந்து நிறைய புது வழிகள், நம்ம புது ஹோப் வந்து நிறையா இருக்கும். ஸோ பிஃபோர் நம்ம வந்து 2021 போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்டர்பிரனர்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து சக்ஸீஸ் ஆனவங்க, அவங்கள கூட்டு வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ், வெளி ஸ்பீக்கர்ஸ், அதர் கண்ட்ரியில் உள்ள ஸ்பீக்கர்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி வந்து மிஸ்டர் செந்தில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய கால்ஸ் வந்து நிறைய மெசேஜ் வந்து இப்போது. ஸோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ இந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதை தவிர நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நிறையா விஷயங்களை வந்து ஆட் பண்ண இருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கெலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு என்டர்ப்ரனராக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 7 விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 7 விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 7 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது. நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிஸ்னஸில் வந்து நான் வந்து இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு படியாக நான் வந்து டிக் பண்ணி நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து பேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, லவ். அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஒரு உயிர் மாதிரி நீங்கள் வந்து கருதணும். ஸோ உங்கள் உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்துனா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை தடுப்பீங்களோ அதை விட வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஷனுக்கு அப்புறம் வந்து நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட். வெறும் வந்து பேஷனை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் என் பிஸ்னஸை லவ் பண்ணுறேன், என் பிஸ்னஸை லவ் பண்ணுறேன், என்னால் வந்து நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் பண்ணுறத விட கமிட்மெண்ட் பண்ணணும். கமிட்மெண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ்க்கு வந்து யார் யார் காம்படிட்டர்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக் என்ன, நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் வந்து எப்படின்னா அந்த சர்வீஸில் வந்து வேறு என்ன சர்வீஸ்லாம் ஆட் பண்ணலாம், மற்றவங்களோட நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தோம்னா வெறும் பேஷனை வச்சு ஒன்றுமே வந்து செய்யப்படுறதில்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸாக இருக்கட்டும், ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கமிட்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய 2வது பாயிண்ட்டு, கமிட்மெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷன், 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட். அடுத்தது வந்து 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து வேல்யூ பண்ணணும். அது வேல்யூ எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் வந்து மக்களுக்கு, அதாவது கஸ்டமருக்கு வந்து எந்த வகையில் வந்து சொல்யூஷனாக இருக்குது, அதாவது எந்த வகையில் வந்து முடிவு கொடுக்குது, உங்களுடைய ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸ் வந்து அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பூர்த்தி செய்யாட்டாலுமே அவங்க வந்து முன்னால் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை வந்து அவங்களுக்கு வந்து டைமை வந்து சுருக்கி கொடுக்குதா, அதாவது ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டில் உங்களோட சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குதா, அந்த ஒரு இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேம்படுத்திக்கணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். கஸ்டமருக்கு வந்து ஒன்று வந்து உங்களுக்கு முடிவு தேவை அப்படின்னா வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கை வந்து யார் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்காங்களோ அவங்களாம் வந்து தேடி போவாங்க. ஸோ இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் அ ஸ்டார்ட் அப்பாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 2 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட்டில் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னே சொல்லலாம், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து சூப்பர் ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட வந்து சூப்பர் சர்வீஸ் இருக்குது, ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து என்னால் கொண்டு போக முடிய மாட்டேங்குது, எனக்கு வந்து சேல் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 2 வகை இருக்குது பேசிக்காக. ஒன்று வந்து டேரக்ட் மார்க்கெட்டிங், வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். டேரக்ட் மார்க்கெட்டிங்னா நம்ம வந்து டேரெக்டாக கொண்டு போய் போஸ்ட் அடிக்கிறது, ஃப்ளெக்ஸ் கட்டுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் மார்க்கெட்டிங். வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டலைஸில் வந்து பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு, உங்கள் சர்வீஸுக்கு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சும்மா வந்து எல்லோரும் வந்து மார்க்கெட்டிங் பண்ண எல்லோரும் போஸ்ட் அடிக்காங்கன்னு சொல்லி நம்ம போஸ்ட் அடிக்கக்கூடாது. உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து உங்களுடைய சர்வீஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி
உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இல்லைனா உங்கள் சர்வீஸுக்கு வந்து எந்த மார்க்கெட்டிங் வந்து சூட்டபுளாக இருக்கும். டேரக்ட் மார்க்கெட்டிங் சூட்டபுளாக இருக்குமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூட்டபுளாக இருக்குமா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நிறையா மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, ஆட்வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த மார்க்கெட்டிங் சூஸபுளாக இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து டேரக்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்மளும் வந்து பர்சனலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது தேவைன்னா வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களை ரீச் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த ரெண்டுமே வந்து எதுக்கு நான் வந்து இந்த ஒரே பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பிணைப்பாக தான் இருக்குது. மார்க்கெட்டிங் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும். ஸோ சேல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரெவன்யூவாக வந்து கொடுக்குது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் வந்து நம்ம வந்து வெளியே வாங்குவோம். அந்த மண்ணெண்ணெய் இதில் வந்து வெளியே அந்த டனல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கும். அந்த மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணோன்னே உங்களுக்கு வரக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து சுருங்கி எல்லா அந்த மேலே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து கீழே வரணும். அந்த டனல் இறங்கி வந்து கீழே வரக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நம்ம வந்து சேல்ஸு ரெவன்யூ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் மட்டும் பார்த்தாது, அடுத்த டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து நிறையா சம்பாதிக்கிறேன், நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து கையிலே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. முக்கியவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல டாப் நாச்சாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த பொருளை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த பொருளை கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எவ்வளோ நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வருது. கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள், மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக வச்சு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரியர் க்ரோத், அதாவது பிஸ்னஸ் க்ரோத் தான் நான் இங்கே கரியர் க்ரோத்னு மென்ஷன் பண்ணிக்கேன். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் க்ரோத்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகமாக வந்து க்ரோத் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் எப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து அதை க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வேல்யூ, என்னென்ன வழி பார்க்கணும், அது வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு வந்து நான் அந்த பாயிண்ட்டை நான் வந்து சேர்க்கலை, அது வந்து இது கூட வந்துருங்களா அந்த பாயிண்ட்டை சேர்க்கல. லேர்னிங். ஸோ லேர்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து படித்து புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள், சுற்றி இருக்கிற மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து புது வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். ஸோ லேர்னிங் நம்ம இருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து புதுசாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். வகையில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுசாக நம்ம வந்து நம்மளுடைய தொழிலில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமாகிட்டு இப்போ. அதனால் வந்து லேர்ன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்துக்கோங்க. லேர்னிங் வந்து என்றைக்குமே வந்து கை கொடுக்கும். ஸோ கீப் லேர்னிங், கீப் அண்டர்ஸ்டாண்டிங், கீப் இம்ப்ளிமெண்டிங். ஒரு ஃபைனலாக 8th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீட்பேக் அக்செப்டன்ஸ். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ வந்து உங்களுடைய சர்வீஸ் போயிருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்குங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருக்கா, அக்செப்ட் பண்ணி அதில் இருந்து அந்த நெகட்டிவ் வந்து எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்து அதை வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு போங்க. ஸோ ஃபீட்பேக் அக்செப்டன்ஸ், ஃபீட்பேக் கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து என்னுடைய 8th பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் நிறைய இருக்குது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.